ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு சண்டே எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாமா? காலையில் பிரணிதாக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு எங்களுக்குலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 11 o'clock போலலாம் லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டா ஈஸியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். மத்தியானத்துக்கு சிக்கன் தொக்கு செஞ்சிடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சா, சூடாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். இந்த ஒரு சாப்பர் எவ்வளோ சேவியர்னு பாருங்க. குழம்புக்கு, பாப்பாவோட சூப்புக்கு, ஆம்லேட்டுக்குன்னு எல்லாத்துக்குமே வெட்டியாச்சு. பாப்பாக்கும் லைட்டாக கோல்டாக இருக்கா, ஸோ சிக்கன் சூப் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் செஞ்சிருந்தேன். சிக்கன் தொக்கு செஞ்சிருந்தேன். எண்ணெயில் சோம்பு ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கணும். ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 tablespoon ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் டொமேட்டோ சேர்த்துக்கணும். அந்த கேப்பில் நல்ல வேலை காலில் ஊற்றிக்காமல் சாப்பாடு வடிச்சிட்டேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் தனியாத்தூள், கரம் மசாலா, பெப்பர், கார மிளகாத்தூள் போட்டுக்கணும். எனக்கு காரம் பத்தாத மாதிரி இருந்ததுனால குழம்பு மிளகாத்தூளுமே போட்டுக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணி இந்த சிக்கனை ஆட் பண்ணிட்டு 2 minutes மசாலாவோட சாட்டே பண்ணிட்டு இருந்தேன். சைடில் பாப்பாவோட சூப்புமே ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் தொக்குமே சூப்பராக ரெடியாக இருந்தது. கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் ரசம் தான் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் ஆச்சு. அதையுமே செஞ்சேன். என்னோட லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைமாக ரசம் செஞ்சேன். ரெசிபி அம்மா கிட்ட கேட்டிருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. செஞ்சு முடிக்கிறேன் கரெக்டாக பாப்ஸ் எழுந்துட்டா. என்னோட லஞ்ச் பிளேட் இதுதான். சுட சுட ரசம், முட்டை ஆம்லேட், ரைஸ் அண்ட் சிக்கன் கிரேவி.